ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். சுட சுட ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். எஃப்சி கோவாவோட கோல் கீப்பர் பார்த்தீங்கன்னா தீரஜ் சிங், அவரை பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வருஷத்தில் கண்டிப்பாக நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அவர் அப்ரோச் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் அவர் மூவ் பண்ணிவிடுவார். ஏன்னா எஃப்சி கோவாவில் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங்க்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிட்டு வர காரணத்தினால தீரஜ் சிங்க்கு வாய்ப்பு கிடைக்கல. மேபி அவர் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் போவார்ன்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருந்துச்சி. ஸோ எல்லோரும் பிலீவ் பண்ணாங்க. ஸோ அங்கே போனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும்னு. பட் அது வந்து நடக்க இல்லை. ஸோ எஃப்சி கோவா பார்த்தீங்கன்னா தீரஜ் சிங்கை விடுவிக்கிற மாதிரி எந்த எண்ணத்தோட இல்லைன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ தீரஜ் சிங் நார்த் ஈஸ்ட் யுனைடெட்க்கு போக விருப்பம் இல்லை மாதிரி அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அல்வாரோ வாஸ்கஸ். ஸோ அல்வாரோ வாஸ்கஸ் பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் ஏடிஎனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வர போகிறாங்கன்ற மாதிரி நானே சொல்லியிருப்பேன். பட் இப்போ ரீசெண்டாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிளப்புக்கு பார்த்தீங்கன்னா அல்வாரோ வாஸ்கஸ் இந்த இயர் ஜூன் 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தவித வாய்ப்பும் இல்லை இந்தியன் கிளப்புக்கு அவர் வர்றதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ராக்ட் டெர்மினேஷன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் இருக்குது எஃப்சி கோவாவோட. ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கிளப்பும் அவர் அப்ரோச் பண்ண முடியாது. மேபி எதனா ஒரு கிளப் அவர் அப்ரோச் பண்ணாங்கனாலும் அவரை சைன் பண்ணாலும் எஃப்சி கோவாவுக்கு சில பல பே பண்ண வேண்டி இருக்கிற காரணத்தினால எந்த கிளப்பும் போக மாட்டாங்கன்ற மாதிரி மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு பேவும் பண்ணுறோம் ப்ளஸ் அவரை சைன் பண்ணுவோமா, இல்லை நெக்ஸ்ட் சீசனில் ரிட்டர்ன் வருவாரா, இல்லை அவர் வேறு எதனா ஸ்பானிஷ் கப்லேயே தக்க வைப்பாரா. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டர்காசி பார்த்தீங்கன்னா டச் ஃபார்வர்ட் ஜியானி டாஸ் சாண்டோஸை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 25 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 2 வருஷம், அதாவது 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்டர்காசி ஆல்ரெடி ஐ லீக்ல நியூ டீம். பட் அந்த கேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஷோ பண்ணிட்டு வராங்க. அந்த வருஷத்தில் ஒரு சைனிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து சேர்ந்தவர்னு சொல்லலாம். கேப்ப வெர்டே. ஸோ அந்த நேஷனல் டீமுக்காக அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு லெஃப்ட் விங்கர்னு சொல்லலாம். பட் இதில் என்னென்னா போத் 2 விங்லேயும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது அண்ட் அட்டாக்கராகவும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். கடைசியாக ஓட்டாவான்ற மாதிரி கிளப்பில் ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ இன்டர்காசிக்கு 2 இயர் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ உங்களோட தான் சொல்லுங்கள் இவரோட சைனிங்கை பற்றி. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா பிளாஸ்டர்ஸ் தான் ஆல்ரெடி அல்வாரோ வாஸ்கஸ் பார்த்தீங்கன்னா வர்றதா இல்லைன்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் இன்னமும் ஏடிஎனுக்கு சைனிங்கை இன்னும் ஃபைன் பண்ணலை. ஸ்டில் ரொம்ப முனைப்புடன் செயல்பட்டு வராங்க. கூடிய சீக்கிரத்தில் சைன் பண்ணிவிடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மேபி அவங்க ஸ்ட்ரைக்கருக்கு போவாங்களா, இல்லை ஒரு மிட்ஃபீல்டருக்கு போவாங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைக்கருக்கு தேவையில்லைன்ற மாதிரி தோணுது. டிமான் டாக்கோஸ் அந்த ரோலை நல்லா பண்ணிட்டு வராரு. குவாமேவும் நல்லா பண்ணிட்டு வராரு. மேபி ஒரு கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டருக்கு போக ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள், கேரளா பிளாஸ்டர்ஸ் எந்த மாதிரி குவாலிட்டி உள்ள பிளேயருக்கு மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். காலித் ஜமேல் பார்த்தீங்கன்னா ஸ்காட் கூப்பர் பன்னெண்டே ஆன பிறகு அவர் தான் ஜம்ஷெட்பூரை லீட் பண்ண போகிறாரு. அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூர் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க காலித் ஜமேலுக்கு வெல்கம்னு. ஸோ அந்த வருஷத்தில் காலித் ஜமேல் ஜம்ஷெட்பூரை ஜாயின் பண்ணதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரொம்ப தேங்க்ஃபுல் சொல்லிக்கிறேன் என்ன மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஜம்ஷெட்பூரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் பொசிஷனில் ஜம்ஷெட்பூரை ஃபினிஷ் பண்ண வைக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டாப்பில் வர்றதுக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபேன்ஸோட சப்போர்ட் மேட்ச் பை மேட்ச் ரொம்ப தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்தியன் ஹெட் கோச் பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூரை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவார்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ உங்களோட தான் சொல்லுங்கள், அவர் நெக்ஸ்ட் லெவல் ஜம்ஷெட்பூரை கொண்டு போவாரா, ஜம்ஷெட்பூர் செகண்ட் ஆஃப் சீசனில் மேலே வருவாங்களா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜம்ஷெட்பூர் பார்த்தீங்கன்னா 2 ஃபாரின் சைனிங்கை தேடிட்டு வராங்க. எதனால் 2 ஃபாரின் சைனிங்கை தேடிட்டு வராங்கன்னா, அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டியோட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரான வினித் ராயை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 26 வயசு ஆகுது. டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ரோல் ப்ளே பண்ணுற பிளேயர். பட் காம்பினேஷன் ஆஃப் பிளேக்கு ரொம்ப சூட்டபிளான பிளேயர்னு சொல்லலாம். இந்த சீசன் ஒரு நல்ல கேம் ஷோ பண்ண முடியல. லாஸ்ட் கப்பல் ஆஃப் சீசனில் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் கோல்லாம் எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போத் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராகவும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. பட் அவர் நேச்சுரல் பொசிஷன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் கருதப்படுகிறது. ஸோ உங்களோட தான் சொல்லுங்கள், வினித் ராய் வருவாரா, இல்லை ப்ரோ இருக்கிற பிளேயர் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ஃபாரின் ஸ்ட்ரைக்கருக்கு போகலாம், இல்லை ஒரு குவாலிட்டி இந்தியன் ஸ்ட்ரைக்கர், இல்லை இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டருக்கு போகலாமா, உங்களோட தான் சொல்லுங்கள். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வினித் ராய் வருவாரான்ற மாதிரி ஒரு கேள்வியாக தான் இருக்குது. பட் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சென்னை அப்ரோச் பண்ணது வருவாரா வரமாட்டாருன்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்டோன்ற சென்டர் பேக் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம சென்னை எஃப்சி. ஸோ சென்னை எஃப்சி மட்டுமா இல்லை, கூட சேர்ந்து பெங்களூர் எஃப்சியும் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 34 வயசு ஆகுது. ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் சென்டர் பேக் பிளேயர்னு சொல்லலாம். ஸோ ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோல் ஸ்கோரிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ கோல் கன்வெர்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி செகண்ட் ஆஃப் சீசனில் இவர் சைன் பண்ணுவாங்களான்ற மாதிரி இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற டிஃபென்சிவ் பிளேயர் நல்லா பண்ணிட்டு வராங்க. ரியான் எடோடாக இருக்கட்டும், லசார் சில்கோவிச்சாக இருக்கட்டும், நல்லா பண்ணிட்டு வராங்க. உண்மையாகவே பர்சனலாக சொல்ல போனால் ஏன்னா 2 பேருமே சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. ஜஸ்ட் அவங்க ஃபஸ்ட் ஆஃப் சீசனில் நல்லா, அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா பண்ணாலும் அதுக்கேற்ற அட்டாக்கிங்கில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ தான் அவங்களும் டிஃபென்ஸில் அதாவது கோல் வாங்காமல் இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோல் ஸ்கோர் பண்ணால்
ஆட்டோமேட்டிக்காக ஆப்போனண்டோட கேம் ஸ்லோ டவுன் ஆகும், நம்ம ஈஸியாக இன்னும் சூப்பராக ஸ்ட்ராங் படுத்திக்க முடியும். பட் எவ்வளோ தான் தாக்கு பிடிச்சாலும் ஆப்போனண்ட் கோல் ஸ்கோர் பண்ண விட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அட்டாக்கர்ஸ் ப்ராப்பராக செயல்பட்டால் கண்டிப்பாக ஈவன் மும்பை சிட்டி மேட்ச்சில் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் நல்லா ப்ளே பண்ணும் போதே ஒரு கோல் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தால் மேபி ஃபைனலாக அந்த இது ஆக்சுவலாக ஃபுல் டைமில் வந்து கோல் டிஃப்ரென்ஸ் வந்து மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஃபஸ்ட் ஆஃபில் நல்லா பண்ணாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் சென்டர் பேக்ஸ் 2 பேருமே நல்லா பண்ணிட்டு வராங்க. மேபி யாருனா ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணாலும் பட் 2 பேருமே தக்க வச்சுட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கருக்கு மூவ் பண்ணலாம் தான் என்னோட தான். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சென்னை எஃப்சி எப்படி பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஹைதராபாத் எஃப்சியோட கோல் கீப்பிங் கோச்சும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஹெட் கோச்சும் சரி, கோனர் நெஸ்டர் அண்ட் ராய் கிராண்ட் பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணிட்டாங்க ஹைதராபாத் எஃப்சியில். ஹைதராபாத் எஃப்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் லாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே ட்ரான்ஸ்ஃபர் பேன் வந்துச்சு. ஸோ பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியலன்ற மாதிரி ஏகப்பட்ட கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க ஃபினான்ஷியல் மூலிமா. ஸோ அப்படி என்ன தான் நடந்துச்சு ஹைதராபாத் எஃப்சி அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி 2 பிளேயர் அப்ரோச் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம சொல்லியிருப்போம் ஜம்ஷத்பூர் அந்த வருஷத்தில் ஸ்டீவ் ஆம்ப்ரி, ஆலன் ஸ்டீவனோவிச் இந்த 2 ஃபாரின் பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா சென்டர் பேக் அண்ட் ஸ்ட்ரைக்கர் பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக லீவ் பண்ணிட்டாங்க. அந்த வருஷத்தில் இவங்க 2 பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் நம்ம ஜம்ஷத்பூர் எஃப்சி தேடிட்டு வராங்க. ஸோ ஹோப் காலித் ஜமேல் ஒரு சூப்பர் சைனிங்கை பண்ணி செகண்ட் ஹாஃப் ஆஃப் சீசனில் ஜம்ஷத்பூரை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வருவாரான்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஹைதராபாத் எஃப்சி பார்த்தீங்கன்னா நியூ இன்வெஸ்டர்ஸை தேடிட்டு வராங்க. ஸோ இன்னும் அப்கமிங் டேஸில் யார் ஹைதராபாத் எஃப்சி இன்வெஸ்ட் பண்ண போகிறா அண்ட் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக போகிறாங்கன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ எதனால் ஹைதராபாத் எஃப்சி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஸோ ஃபினான்ஷியல் காரணத்தினால தான். ஸோ ஈவன் ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் எய்ட் தந்தாலும் அதுக்கப்புறம் கூட அவங்களால மீண்டு வர முடியலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேனுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ எதனாலனா ஸோ நைஜீரியன் ஸ்ட்ரைக்கர் பாத்லோ ஒக்பச்சேக்கு அவருக்கேற்ற அந்த ஃபீ கொடுக்காத காரணத்தினால ட்ரான்ஸ்ஃபர் பேன் மேக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஏகப்பட்ட பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் ஃபீ தராதனால ட்ரைனிங்கை கூட ப்ராப்பராக அட்டன் பண்ண மறுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஈவன் ஜானத்தன் மாயோ நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஜானத்தன் மாயோ, பிலிப் அமோரியம், ஆஸ்வால்டோலாம் லீவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன்னா ஸோ அவங்க ஒரு சில டேட் சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் தந்துருவோம்னு. பட் அந்த டேட்டில் ப்ராப்பராக அவங்களால தர முடியாத காரணத்தினால ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா கிளப்லேருந்து லீவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹைதராபாத் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க. பட் கண்டிப்பாக நியூ இன்வெஸ்டர் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவாங்க, சாம்பியன் சைட். ஸோ கண்டிப்பாக திரும்பி வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பல ஸ்டாஃப்ஸ்க்கோட ஃபுட் எக்ஸ்பென்சஸை கூட பிளேயர்ஸே பார்த்துக்கிட்டேன்ற மாதிரிலாம் கூட நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நியூ இன்வெஸ்டர் வந்து ஹைதராபாத் செகண்ட் ஹாஃப் ஆஃப் சீசனில் நெக்ஸ்ட்டு திரும்பி வருவாங்களா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ அதாவது கோனர் நெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து லீவ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த வருஷத்தில் தோக்பாய் சிங் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் லீட் பண்ணிட்டு வராரு. அந்த வருஷத்தில் அந்த 30 to 40 மினிட்ஸ் அந்த ட்ரைனிங் செஷனை கூட சில பேர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு வரன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர் ஃபீ கொடுத்தா கண்டிப்பாக அவங்களோட ஹார்ட் ஒர்க் அதுக்கேற்ற கிரெடிட்ஸ் வந்தாலும் ஸோ பார்க்கலாம் ஹைதராபாத் எஃப்சி திரும்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நியூ இன்வெஸ்டர் வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யார் அந்த நியூ இன்வெஸ்டர். ஓகே, ஸோ ஆல்ரெடி 2 ஃபாரின் பிளேயர்ஸ் ஜம்ஷத்பூர் அப்ரோச் பண்ணிட்டு வந்த மாதிரி சொல்லியிருப்போம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ டக்குட்டா மிக்கி, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருப்பாங்க நம்ம ஜம்ஷத்பூர். அவர் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் டாப் டிவிஷன் லீக் கிளப்புக்கு பார்த்தீங்கன்னா அவர் மூவ் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஸோ ஜம்ஷத்பூரால் இவர் அப்ரோச் பண்ணி சைன் பண்ண முடியல. ஸோ இன்னமும் அவங்க 2 ஃபாரின் ஸ்ட்ரைக்கரை தேடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 ஃபாரின் சைனிக்கில் மேபி ஒரு ஸ்ட்ரைக்கர் அண்ட் சென்டர் பேக்காக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களோட தாட் சொல்லுங்கள், சென்னை எஃப்சி இன்னும் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் சீசன் முடிஞ்சிருச்சு. ஸோ என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட், எந்த பிளேயர்ஸை பற்றி அவங்க கொண்டு வரணும்ன்ற மாதிரி உங்களோட தாட் சொல்லுங்கள். யாரை ரீப்ளேஸ் பண்ணணும் அதையும் உங்களோட தாட் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரத்தில் ஒரு லைவில் நம்ம கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.